இன்னைக்கு நாங்கள் என்ன உங்களுக்கு காட்ட போகிறோம்னா பிஸ்னஸ் கேமோட டீட்டெயில்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி விளையாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பிஸ்னஸ் கேம் நம்ம ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு அட்டை இருக்குங்க. இதுலேயே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இது வந்து 2 பேர் விளையாடலாம், 4 பேர் விளையாடலாம், 6 பேர் கூட இது கேம் வந்து விளையாடலாம். இப்போ நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் இப்படி ஃபுல்லாக எல்லாருமே ஒன்ஸ் இப்படி வந்துடணும். விளையாடிட்டு இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆளுக்கு 3500 வந்து பேங்க்காரங்க கொடுப்பாங்க. அதாவது பேங்க் அப்படின்ட்டு ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் விளையாடுறீங்கன்னா 5வது ஒரு பர்சன் வந்துட்டு பேங்க் ஆஃபீஸராக இந்த மணி கரன்சி அப்புறம் இந்த கண்ட்ரிஸோட கார்ட்ஸு அப்புறம் பாஸ்போர்ட் அதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கணும். 1000, 10,000, 500, 5,000, 50 ரூபி, 10 ரூபிலேருந்து இருக்குங்க கரன்சி இருக்கும். இது வந்து கரன்சி இருக்கிற போர்டு, காயின்ஸ் இருக்கிற போர்ட்ஸும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆளுக்கு நம்ம 3000 கொடுத்துருவோம். அவங்க 3000 எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு நம்ம 3500 கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேட்டலைட் வந்து இப்போ 2000 ரூபிக்கு இருக்குது. இப்போ இந்த இடத்த வந்து அந்த 3500 நம்ம கொடுத்தோம்ல, அவங்க வந்து இப்போ உடனே வாங்கிக்கணும் இந்த இடத்த அப்படின்னா நான் பேங்க் கிட்ட ஒரு 2000 கொடுத்துட்டு இதை சேட்டலைட்டை வந்து வாங்கிக்குவாங்க. வாங்கினதும் அவங்களோட காயினை இங்கே வச்சுடுவாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி காயின்ஸ் கொடுத்துருவாங்க. எப்படின்னா இதோ இந்த மாதிரி காயின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு தான் விளையாடுவோம். இப்படி வந்து இப்படி தான் எடுத்து நம்ம விளையாடுவோம். இந்த இடத்துல இங்கே வந்துருச்சுன்னா இந்த 2000 ரூபி வந்து இவங்க காயின் யாரோடதோ அவங்க வந்து இந்த 2000 ரூபியை வந்து பேங்க்கு கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் என்ன பண்ணுன்னா இதோட கார்டை கொடுக்கும். இந்த கண்ட்ரியோட கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்டை வந்து இதுதான் வந்து சேட்டலைட்டோட கார்டு. இந்த கார்டை வந்து இந்த பிளேயர் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸும் அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு இந்த ஒரு கண்ட்ரியாக வாங்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இந்த ஒரு வாட்டி ரவுண்ட் இப்படி வரும்போது இதை தாண்டும் போது வந்து பேங்க் வந்து எல்லாருக்குமே 3500 கொடுக்கணும். ஒரு ரவுண்ட் வரும்போது அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர்கிட்டையும் வாங்கிடுவாங்க. ஒரு கண்ட்ரி வாங்கும்போது மறுபடியும் பேங்க்கு அமௌண்ட் வந்து சேரும். அந்த கேம் இப்படியே ரன் ஆகிட்டே இருக்குங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த மாதிரி கரன்சி. இதை பேங்க் வச்சுக்கும். நம்ம ஒரு வாட்டியும் இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணும்போது பேங்க் நமக்கு அமௌண்ட் கொடுக்கும். அந்த காசை வச்சு நம்ம சேவ் பண்ணி ஒரு கண்ட்ரியாக வாங்கிடணும். யார் அதிகமான கண்ட்ரிஸ் வாங்குறாங்களோ, யார் கண்ட்ரிஸ் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த கேமோட வின்னர். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி வரும். இப்படி வரும்போது நம்ம எதை பார்க்கணும்னா இந்த கார்டில் இங்கே வந்து யூனோன்னு இருக்கு பாருங்க. இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இதிலே கொடுத்துருப்பாங்க 357 இங்கே இருக்கு பாருங்கள், 246 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே வந்து 2 போட்டுட்டு இங்கே வந்து நின்னோன்னா 2ல் வந்து நமக்கு என்ன அப்படின்றது இங்கே எழுதிருப்பாங்க. ஒருவேளை நம்ம 4 காயின் போட்டு இங்கே வந்து நின்றுச்சுன்னா 4ல் வந்து என்ன எழுதிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பியூட்டி கான்டெஸ்ட்டில் விழுந்திருக்கு 2500 அப்படின்னு பேங்க் வந்து இவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்துடணும். அந்த மாதிரி தாங்க இந்த கேம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இதுக்குள்ளேயே இருக்கும். அப்புறம் வந்து இந்த புக்கு இங்கே இருக்கும். ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த புக்குள்ளேயும் வந்து நம்ம பாஸ்போர்ட் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்துடணும். கிரெடிட் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாமே கொடுத்துடணும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் எழுதிருப்பாங்க. கிரெடிட் கார்டு நம்ம கிட்ட இருந்து எப்படி போகுது, பாஸ்போர்ட் வந்து லாஸ் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு எப்படி பே பண்ணணும், கடைசியில் வின்னர்ஸோடதும் இதில் எழுதியிருப்பாங்க. இதை பார்த்து இந்த கேம் விளையாடிக்கலாம். இது வந்து இந்த லீவில் கண்டிப்பாக இந்த குழந்தைங்க ஃபோன் பார்ப்பாங்க, டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு 3 வயசு, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம் வந்து பிடிச்சிருக்கும். அவங்க கண்டிப்பாக விளையாடுவாங்க. வாங்கி கொடுங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து நம்ம எல்லா லீவ்லையுமே விளையாடலாம், எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.